அலுவலியா பாபு அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொண்டு வந்தாரா? உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொண்டு வந்தாரா? பக்தர்கள்ட்ட கொள்ளையடிச்சு அதில் மாநாடு நடத்தி அதில் பொய் கணக்கு எழுதி திருட்டு கணக்கு எழுதின கும்பல் இவங்க. அதை 10 பேரை உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், பிரமாதமாக பண்ணியிருக்கா, பிஜேபி இப்படிலாம் குறை சொல்கிறா அப்படின்னு இந்த பிஜேபினால் வெளியில் அடையாளம் பெற்றவர்கள் சில லூசுங்க வளரும். அதனால் நம்ம அதை வச்சுட்டு பேச வேண்டியதில்லை. ஆனால் இவங்க நாங்கள் எல்லாரையும் சமமாக நடத்துவோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதை ஏதோ திருவள்ளுவருக்கு பதிலாக கலைஞர் தான் எழுதினார் அப்படின்னு புருடா விடுவானுங்க. இவனுங்க அப்பேற்பட்ட புருடாக்கள் சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய கும்பல். இந்த வெறுப்பு அரசியல் கும்பலில் தன்னை வயிறு வளர்க்குறதுக்கு கொண்டு போய் தன்னை ஒட்டிக்கிட்டவன் இந்த சீப்பு செந்தில்னு எல்லாரும் சொல்ல போய் அவன் அண்டா செந்தில் ஆகிட்டான். அதனால் பேடிஎம்னு சொல்கிறதுல என்ன தவறு? ஏன்னா அவனையா என்ன சொல்கிறான், அந்த அண்டா செண்டியில் பேடிஎம் அப்படின்னு கூவுறாங்க. நீ காசு வாங்கிட்டு பேசுகிறடா, அதான்டா நிஜம். நீ என்னைக்காவது உண்மையை பேசியிருக்கியா? என்னைக்காவது ஏன் இதில் கண்ணுக்குட்டின்னு ஒருத்தனை ஏன் நீங்கள் ஜெயிலில் போடல? அங்கே 60 பேர் தாலியாக இருத்தாங்கல்ல, அதை பற்றி நீ பேசியிருக்கியா? கோயம்புத்தூரில் இப்போ இதை மத தீவிரவாதத்தை பற்றி நீ பேசியிருக்கியா? இல்லை நீ செங்கல்பட்டுலேயும் மரக்காணத்துலேயும் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவங்களை பற்றி நீ பேசியிருக்கியா? ஒரு நாளும் பேசினது கிடையாது. திமுகவோட தவிர கஞ்சா குடிக்கிங்க ஊர் முழுக்க இருக்கான்னு இதில் திருத்தணியில் ஒருத்தனை வெட்டி காதுலேருந்து ரத்தம் அவன் இருக்கானான்னு செத்தாங்கன்னான்னு அளவுக்கு தெரியாமல் பொய்யா முட்டு கொடுத்துட்டு ஏதோ திராவிட ஆட்சியின் சாதனைகள்னு நீ முரசொலியில் எழுதுகிற பையன், நீ முரசொலி பையன். நீ அப்படி இருக்கும்போது உன்னை பேடிஎம் தான் சொல்லுவான். நீ பத்திரிகையாளர்னு போட்டுக்காத, நான் திமுகவில் சேர்ந்துட்டேன்னு சொல்லு.